என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 12ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சகோதரர்கள் ஒருமித்தனர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 33:1-16 வரை. சகோதரர்கள் ஒருமித்தனர். நீர் என்மேல் பிரியமாய் நீர். ஆதியாகமம் 33:10. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபு மீண்டும் தன் பயணத்தை தொடர வேண்டும். ஆசீர்வாதம் இருந்தாலும் ஏசா எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்ற துணிச்சல் அவனுக்குள் வரவில்லை. சின்ன வயதில் ஏமாற்றி ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றதால் இப்போது ஏசா கோபத்துடன் தாக்கினால் என்ன செய்வது என்று யோசிக்கிறான். தாக்கினால் முதலாவது பணிவிடைக்காரிகளையும் பிள்ளைகளையும் தாக்கட்டும், அதன் பின் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் தாக்கட்டும் என்று நினைத்து தன் அறிவுக்கேற்றபடி கடைசியாக தான் மிகவும் நேசித்த ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்தி அழைத்து செல்கிறான். தான் மட்டும் முன்னாக நடந்து போய் 7 முறை தரை மட்டும் குனிந்து சகோதரனை வணங்குகிறான். அன்று யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொன்ன ஏசா என்ன செய்தான் பாருங்கள். எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். நம் மனக்கண்கள் கூட பனிக்கின்றன அல்லவா? பகை பறந்து போயிற்று. அடுத்து அவர்களது உரையாடலை பாருங்கள். அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு ஏசா? எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு யாக்கோபு. எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். அப்படியல்ல, என் வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும். சகோதரருக்கிடையே உள்ள தன்னலமற்ற உண்மை பாசத்தை உணர முடிகிறது. ஏசாவை தேவ பக்தியுள்ளவன் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் பழைய பகையை மறந்து தம்பியை ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு தம்பியின் அன்பு போதுமானதாயிருக்கிறது, வெகுமதிதான் தேவையில்லை என்கிறான். இன்றைய அண்ணன்மார் ஏசாவை போல இருந்தால் போதுமே. பக்தியினால் பக்குவப்பட்ட யாக்கோபு அந்த சிறிய உரையாடலில் கூட தேவனை நினைவு கூறுகிறான். தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த பகுதியிலிருந்து சகோதரர்கள் படித்து கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு. பகையை மறப்பது, ஒருவருக்கொருவர் வெகுமதி கொடுப்பது அல்லது உதவ முன் வருவது. நுணுகி பார்த்தால் இன்னும் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பகையை அகற்றி நம்மை பழுது பார்க்க பரமன் அருள் தேவை. பகையை அகற்றி நம்மை பழுது பார்க்க பரமன் அருள் தேவை. ஜெபம். தேவனே, என் சொந்த சகோதரரிடத்திலும் சபை சகோதரரிடத்திலும் மற்ற எல்லா சகோதரரிடத்திலும் பகையின்றி வாழும் வரம் தாரும். ஆமேன்.